அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இவன் எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தானோ அப்பொழுதே ஆண்டவர் இவனுடைய ஜெபத்தை என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் இவன் ஜெபத்தை தடை செய்யும்படியாக பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்ன செய்தானா? என்னோடு எதிர்த்து போராடி கொண்டு. அப்ப நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு தேசாதிபதியினுடைய சக்திகள் அல்லது பிசாசினுடைய கிரியைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தானியேலினுடைய ஜெபம் அவனுக்கு பதில் வராதபடியினாலே அவன் சோர்ந்து போனவனாக இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்த பொழுது அவன் என்ன செய்தானா? குப்புற விழுந்துட்டான். முகங்குப்புற என்ன செஞ்சான்? விழுந்து கிடந்தான். அவனை தூக்கி அவனை நிறுத்தி ஒருத்தர் சொல்லுகிறான், தானியேலை பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தை கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தமே நான் வந்தேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலே என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். நம்முடைய உபவாச ஜெபத்தை தொடங்குகிற நாள் முதலே நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பதிலே அனுப்புகிறார். ஆனா அந்த உபவாச ஜெப நாட்களிலே ஒரு பெரிய போராட்டம் நமக்கு என்னது வரும். அந்த போராட்டத்தை நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த உபவாச ஜெப நாட்கள் முடிந்த பிறகோ இல்ல நீங்க உபவாசம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதோ சில போராட்டங்கள் நமக்கு என்ன செய்யும்? வரும். அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுலதான் உங்களுடைய சக்சஸ் என்ன செய்கிறது? இருக்கிறது.